ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு என்ன பிரியம் என்றால் உன்னை ஆசீர்வதிப்பதே, நம்மை ஆசீர்வதிப்பதே அது கர்த்தருக்கு பிரியம். ரொம்ப ஆவலாக இருக்கிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எதற்காக? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மளை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலை சபிப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. இஸ்ரவேல் வறுமையில் இருப்பது பிரியமல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. பக்கத்தில் பசங்க, உன்னை ஆசீர்வதிப்பதே, சத்தமாக சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிப்பதே. கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு மகிழ்ச்சி. உன்னை ஆசீர்வாதமா இருப்பது கர்த்தருக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு பிரியம். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இது என்ன சம்பவம் என்று பார்த்தீங்கன்னா, ஆமென், அங்கே பீலேயாம் மூலியமாக அந்த பாலாக் ராஜா அவர் சபிக்க சொல்கிறாரு. ஆமென். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பாலாக் ராஜா எதிரி நாட்டு ராஜா அந்த ஜனங்களை பார்க்குறாரு. அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் மேற்கொள்ள முடியாது, இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். இந்த ஜனங்களை சபிச்சா இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்களாக மாறிடான்னு சொல்லிட்டு பீலேயாம் என்ற தீர்க்கதரிசிக்கு வீடு ஃபுல்லாக நான் தங்கத்தை தரேன், நான் வைரத்தை தரேன், நான் பணத்தை தரேன் என்று சொல்லி அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக, ஆமென், அந்த பீலேயாம் அங்கே கொண்டு வராங்க. பீலேயாம் மூலியமாக ஆண்டவர் ஜனங்களை சபிக்கவில்லை, ஆண்டவர் வார்த்தை கடந்து வருகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை சபிப்பது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. இஸ்ரவேல் தரித்திரத்தில் இருப்பது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. இஸ்ரவேல் வியாதியில் இருப்பது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. நாம் சுகமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. நாம் ஆரோக்கியமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை தெளிவாக வருது. கர்த்தரை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் சபிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது என்னாகும் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரம் அது எனக்குள்ளே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நீங்கள் அறிக்கை செய்வீங்க, இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. பீலேயாம் பார்க்குறான் சபிக்கும்படியாக. அந்த ராஜா பணத்தை கொடுக்குற, வெள்ளி கொடுக்குற சபியை சொல்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஜெய கம்பீரமானவர் அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார், அந்த ஜனங்களுக்குள்ளே நடந்து வருகிறார், அந்த ஜனங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் உள்ள இருக்கிற ஜனம் என்ன சொல்கிறாங்க? எனக்கு சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி கசப்பாக இருக்குது, இந்த மண்ணா மாத்திரம் எப்படி சாப்பிடுவேன்று உள்ள புலம்பி கொண்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் தேவன் நம்மளை விட்டு கொடுப்பதில்லை. நீங்கள் உள்ள புலம்பி கொண்டு இருக்கலாம், ஒருபோதும் ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. என் பிள்ளை, என் சொந்த பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், உங்களுக்காக என் சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று பிசாசு கையில் உங்களை விட்டு கொடுப்பதே இல்லை. எதிரிகள் கையில் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. எதிராக சொல்றீங்க, உங்க மேல ரொம்ப அன்பாக இருக்கிறார், ரொம்ப பாசமாக இருக்கிறார், ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் சொல்றாரு, ஆமென், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. உங்கள் அக்கிரமத்தை அவர் காண்பதே இல்லை. உங்களுடைய பாவத்தை எல்லாம் கடலின் ஆழத்தில் போட்டார். உங்களுடைய பாவத்தை எல்லாம் அக்கிரமத்தை எல்லாம் முதுகு பின்னாடி போட்டார். யாருமே நம்மளுடைய முதுக திரும்பி பார்க்க முடியாது. இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது.
ஆண்டு நம்மளுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் கடலின் ஆழத்திலையும் போட்டாரு, அவருக்கு முதுகு பின்னாடி போட்டார் என்று வேதம் சொல்கிறது. நாம் சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மீண்டும் சொல்கிறேன், ஆவியார் நம்மளோடு கூட பேசுவாராக. நாம் சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது. சபிக்கப்பட்ட எண்ணம், நான் தரித்திர எண்ணம், நம்மளால் முடியாத எண்ணம் இந்த இருந்து இருந்தால் இந்த காலவெளியில் ஆண்டு நம்மளோடு கூட பேசுவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மனதார ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மீண்டும் பக்கலப்பா சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த, ஆமேன் சொன்னா கூட திரும்ப மாட்டுறாங்க பாரு. ஆமேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உள்ள புலம்பல் இருக்கிறது, ஆனா வெளியில் ஆண்டவர் எப்படி தான் பார்க்கிறாரு? இவர்கள் ராஜ கம்பீரமானவர்கள், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உடையவர்கள், இவர்கள் சபிக்கப்பட்ட ஆளே கிடையாது. இவர் இந்த ஜனங்கள் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை வருது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, ரொம்ப நிறைவா இருக்கிறது. எது பேராம சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆண்டவருக்கு என்ன வேணும் தெரியுமா? நாம் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, நாம் பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, நாம் கஷ்டப்படும் பொழுது அவர் நம்ம கஷ்டப்படுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அழுக பொழுது அவர் வேதனைப்படுகிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இவர் சபிக்கும்படியாக அந்த பாலாக் ராஜா பிலேயாமை கூட்டின்னு வர சொல்றாரு. இவர் வரமாட்ட சொல்லுவார். மறுபடியும் 2 முன்னாடி கூப்பிட்டு அனுப்புவாங்க. அந்த மறுபடியும் சரி ஒரு கழுது மேலே என்ன பண்ணுவார் அவர்? அது இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அந்த கழுது மேலே ஏறின்னு போகும்பொழுது தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு எதிர்வது நிற்கிறான். அந்த கழுதை இவருக்கு முருட்டாட்டம் பிடிக்கிறது பார்க்கிறோம். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இவர் கழுதியை பிலேயாம் தீர்க்கதரிசி அடிப்பார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? கழுதினுடைய வாயை திறந்துருவார். கழுதினுடைய வாயை திறந்து என்ன பண்ணுது பாருங்க, பேசுது பாருங்க. 28ஆம் வசனம், என்னாகும் 22:28. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? கழுதை பேசுது. எதிர் பேராம சொல்றீங்க, கழுதை பேசுது. ஆமேன். நான் என்னையே அடிக்கிறேன், இது இப்போ நான் உனக்கு பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம வழி மாறி போகும்பொழுது, தடுமாறி போகும்பொழுது யார் மூலியமாகவும் கர்த்தர் நம்மளை பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வழி, அதனால் யார் மூலியமாக கர்த்தர் நம்ம பேசுவார்? நம்ம சிறு பிள்ளைகள் மூலியமாக பேசுவார். ஆமாம், நம்ம கர்த்தர் வார்த்தை மூலியமாக பேசுவார். ஆமாம், ஊழியக்காரருடைய வார்த்தை மூலியமாக பேசுவார். நம்ம உள்ளத்தில் நினைவுகள் மூலியமாக பேசுவார். கர்த்தர் நம்மளை குணப்படுத்தும்படியாக, நம்ம வழிகளை மாற்றும்படியாக யார் மூலியமாக கர்த்தர் பேசுவார்? பிலேயாமுக்கு கழுது மூலியமாக கர்த்தர் பேசினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்க என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது, நான் தடுமாறும்போது, நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? யார் மூலியம் பேசுவாரு? கழுதினுடைய வாயை திறந்துட்டாரு. அல்லேலூயா. 23 படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறது கழுதை கண்டு வழியை விட்டு வயலில் விலகி போயிட்டு கழுதை வழியில் திரும்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்கள் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்தில் நின்றான். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு
பீலியாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலியாம் கோபம் கொண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்து அதை பீலியாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன்? அல்லேலூயா. நம்ம வழிகளை மாற்றும்படியாக, நம்ம வழிகளை தாடுமாறாக போகும் பொழுது ஆண்டவர் யாரை மூலியமாக யாரு கொண்டு நம்ம பேசுகிறதவனாக இருக்கிறார். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் மூலியமாக கர்த்தர் பேசுவார்? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஒவ்வொரு நேரமும் நம்ம அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்மளுக்கு நேராக கடந்து வருகிறதா அது நம்ம அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு மனம் மாற வேண்டும். ஏசாயால ஆண்டவர் ஆவியார் நம்மளோடு கூட பேச ஞாபகம் இருக்கலாம். ஏசாயால 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். இருட்டோடு எழுந்து சாராயத்தை சூடாக்கி இருட்டி போகும் வரைக்கும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. குடித்து கொண்டே இருக்கிறது என்னது? ஐயோ. அந்த வசனம் நம்ம நேராக கடந்து வருகிறதா? ஆனால் அந்த வசனம் எடுப்பதுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி வேறு வார்த்தைக்காக போனேன். ஆவியான அந்த வார்த்தை நம்ம சபைக்கு கொடுத்தார். எத்தனை பேர் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் யார் மூலியமாக கர்த்தர் பேசுவார்? கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக பேசுவார். சிறு பிள்ளைகள் மூலியமாக பேசுவார். அவன் பெரியவர்கள் மூலியமாக பேசுவார். இல்லை நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், நம்மள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசன வார்த்தைகள் மூலியமாக ஆண்டவர் பேசுவார். அதை அப்படி நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும். மனமாற வேண்டும், குணமாக வேண்டும். வழி மாறும் போது இவர் போற சபிக்கும்படியாக போகும் பொழுது ஆண்டவர் கழுது மூலியமாக அங்கே தடுக்கிறதை பார்க்கிறோம். யார் மூலியமாக ஆண்டவர் நம்மளை குணப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கே போகும்பொழுது தான் அவர் அந்த ஜனங்களை பார்க்குறாரு. ஜனங்களை பார்த்து சபிக்கும்படியாக அங்கே சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு குறித்தான பார்வை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பாலாக்கு சபிக்கும்படியாக பீலாமை தீர்க்கதரிசியை கூட்டு வராரு. ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களை அவர் சபிக்கிற பார்வையில் அவர் பார்க்கல. என்ன பார்த்தார் பாருங்க. கர்த்தர் பீலியாமின் வாயிலே வாக்கு அருளி, 5ஆம் வசனம் 23:5. கர்த்தர் பீலியாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக்கின் இடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சென்றார். அல்லேலூயா. பாருங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கின்படி எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமில் வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்த இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனே நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனே நான் வெறுப்பது எப்படி? கர்த்தர் சபிக்காதவரை நான் எப்படி சபிப்பேன்? ஆண்டவர் உங்களை சபிக்கிற தேவன் அல்ல, நீ உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவனாகவே இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பக்கல் பசங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கையை பிடிச்சி சாம்பார் சாப்பிட்றவங்க சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். சொல்லுமா, ஆசீர்வதிக்கப்பட்ட. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. எது பேராம சொல்கிறீங்க? அது மறந்துடாதீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ இந்த எண்ணத்தை நம்ம உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இருக்கிறதே இல்லையோ நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சபிக்கப்பட்டவன் கிடையாது. நான் தரித்திரருக்கு பிறந்தவன் கிடையாது. நான் ஓட்டாண்டு இருப்பதற்கு பிறந்தவன் கிடையாது. நான் வியாதியோடு இருக்கும்படியாக பிறந்தவன் கிடையாது. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் நான் மீட்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபிக்கும்படியாக கொண்டு வராரு. கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆமென். தேவன் சபிக்காதவனை, தேவன் சபிக்காத நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? உங்களை ஒருபொழுதும் கர்த்தர் வெறுக்க மாட்டார். ஒருபொழுதும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எப்பொழுதும் உங்களை சபிக்க மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த உலகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வாயை திறந்தாங்கன்னா கூவாராக ஓரும். சொந்த பிள்ளைங்களே அப்படியே என்ன பண்ணுவாங்க? சபிச்சு தள்ளுவாங்க. பார்த்துறீங்களா? ஆமென். கணவனையும் சபிப்பாங்க, பிள்ளைங்களும் சபிப்பாங்க, மனைவி சபிப்பாங்க. பார்த்துறீங்களா? அப்போ வாயை திறந்தாங்கன்னா கூவார ஓரும். வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் சபிக்காதவனே நாம் சபிப்பது எப்படி? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சபிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அந்த பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. உங்கள் கணவர், நீங்கள் கணவரை சபிக்காதீங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனே நான் வெறுப்பது எப்படி? உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த பிள்ளைகள் நாம் சபிக்கக்கூடாது. உங்கள் கணவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த கணவனை நீங்கள் சபிக்கக்கூடாது. உங்களுடைய மனைவி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபிக்கக்கூடாது. ஆமென். அப்போ உங்களுடைய மாமியார் மருமகளும் கர்த்தரால். இது மட்டும் வாயில் வர மாட்டுது. மாமியார் மருமகம் சொன்னால் இந்த பக்கம் சவுண்டு வரணும், இந்த பக்கம் சவுண்டு வருது. சொல்லுங்கள், மாமியார் மருமகளும் கர்த்தரால். சொல்லுங்கள், கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்போ மாமியார் மருமகனும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் சபிக்காதவனே நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனே நான் வெறுப்பப்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்பட்டவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது, நீங்கள் கர்த்தரால் ஆட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் பிள்ளைகள், நம்ம சபைக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. குறைவே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நல்ல உயர்வான சம்பளத்தில் நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பாராக. நம்ம கையின் பிரயாசங்களை கர்த்தர் உயர்த்துவாராக. எது விடாமல் சொல்றீங்க? நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் ரொம்ப ஈஸியானது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது. உலகத்தில் ரொம்ப கஷ்டமானது ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரமாக நம்ம இருப்பது. அது ரொம்ப இது பாருங்க, மீண்டும் சொல்ல பாருங்க, ஆண்டவருக்கு உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது என்னன்னா நம்மளை ஆசீர்வதிப்பது. உலகத்தில் ரொம்ப கஷ்டமானதுன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக இருப்பது. எதை பேராமன் சொல்றீங்க? அதுதான் அங்கே வேதம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கண்மலையிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். என் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். என் ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது எப்படி தான் பார்க்கணும்? என் ஜனங்கள் பாவத்தோடு கலவாமல் என்னோடு அவர்கள் இசைந்து இருப்பார்கள், என்னோடு கூட சஞ்சரித்து இருப்பார்கள். பகல் பசங்க என் ஜனங்கள் கிருபையின் தூங்குற எழுப்பி சொல்லுப்பா, கிருபையின் வார்த்தையின் ஊழியத்தில் இருக்கிற என் ஜனங்கள் பாவத்தில் கலக்க மாட்டாங்க, வேற ஒன்றுத்தையுமே கலக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? பாவத்திலே கலக்க மாட்டாங்க, வேற ஒன்றுத்திலையா கலக்கவே மாட்டாங்க. நாம் எல்லாரும் உலகத்தை கலக்குகிறவர்கள். கரங்களை தட்டி மகியம் படுத்துங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த நம்ம இடத்துல வந்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் பார்த்து சொன்னாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் நாம் இதை கலக்குகிறவர்கள் கிடையாது, நாம் உலகத்தை கலக்குகிறவர்கள், ஆண்டோட சித்தத்தை செய்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். என் ஜனங்கள் அந்த ஜனங்களோடு கூட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோப்பின் தூளை எண்ணுகிறவன் யார் என்றால் என்னுடைய ஆசீர்வாதத்தை யாரால எண்ண முடியாது. கர்த்தர் நிறைவாக கர்த்தர் கொடுப்பார். என்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாகவும் கொடுப்பார், எனக்கு நிறைப்பை கொடுப்பார். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாராலுமே அது எண்ணி பார்க்க முடியாது. அது கடற்கரை மணல் தனையான பெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. எத்தனை பேர் வெளியில் போயிட்டு வீட்டுக்கே திரும்பாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மகிமை கொடுத்திருக்கிறார். டாக்டர்கள் என்ன ரிப்போர்ட் சொன்னாலும் சரி, ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு அவர் சித்தம் இல்லாமல் நம்ம ஜீவன் போவதில்லை. இது பாதாளத்துக்கு மரணத்துக்கு திறவுகோலை உடையவராக இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை யாராலுமே பிடுங்க முடியாது, மறைக்கவும் முடியாது, எண்ணவும் முடியாது. மீண்டும் சொல்ல பாருங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை எது வேணா மறைக்கலாம், ஆசீர்வாதத்தை மறைக்கவே முடியாது. ஆனால் ஒரு சிலர் ஆசீர்வாதம் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் ஒன்றும் இல்லாத தெரியுங்களா? ஒன்றுமே இல்லாத போது நான் நல்லா இருக்க சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எது விடாமல் சொல்கிறீங்க? ஆமாம். ஆண்டருக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா சாப்பிட்ணும், சொல்லுப்பா, நல்லா சாப்பிட்ணும். கரெக்டாக சொல்ல மாதிரி நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும். பசங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் நல்லா சாப்பிட்டு ஸ்கூலில் போய் தூங்கக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. எது பேராம சொல்கிறீங்க? தருணம் தப்பினால் மரணம் என்ற நேரத்தில் சின்ன ஒரு காற்று தான் போயிடுச்சுன்னா, ஆனால் ஒன்றுமே நான் போயிட்டானா ஒரு நாள் மேலே வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, மண் 1 மாதம் மேலே வச்சுக்க மாட்டுது. இதான் மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. வாழ்ந்தாலும் அவருக்காக தான், மரித்தாலும் அவருக்காக தான். என் ஜீவன நாளெல்லாம் அவருக்காக தான் வாழ்வேன் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பாலாக்கு அந்த ராஜாவுக்கு கோவம் வருது பாருங்க. என்ன சொல்ற பாருங்க. அப்பொழுது பாலாக்கு பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். சத்துரு நம்மளை சபிச்சாலும் அந்த சபிக்கிறது ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிறது. உங்களை அதிகமாக சபிக்கிறாங்களா, கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார்.
நம்ம கிராமத்திலேயே உங்கள் பகுதியிலே உங்களை அதிகமாக சபிக்கிறாங்களா, ஆண்டவர் அந்த சபிக்கிற வார்த்தைகளை ஆசீர்வாதமாக வார்த்தைகளாக கருத்தில் மாற்றுவார். உங்கள் பக்கத்தில் பசங்க உங்களை சபித்தவர்கள், சபிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறும். கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க. உங்களுக்கு சபிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாக மாறும். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. வந்து பாலாக சொல்றான், என் சத்துருக்களை சபிக்கும்படி உன்னை கொண்டு வந்தா அவர்கள் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களே, அப்படி மாற்றுவார். அப்படி மாற்றுகிற தேவன். எதிர்பாராமல் சொல்றீங்க. உங்களுக்கு யாருன்னா பில்லி பல்லி சொல்ற பாருங்க, அவர் தான் கட்டத்துக்கு கொடுவார். பில்லி சூனியம் ஏவல் தந்திரம் மந்திரம் எதனா பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்லும் போது ஆமென் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு யாருன்னா பிசிந்தா கூட கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் மந்திரம் மாந்திரம் எதனா செவிச்சிருந்தாங்கன்னா அது எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். அது மிகவும் மாறும். அது ரொம்ப ஆசீர்வாதமாக மாறும். அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க. நீங்கள் 23 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்றதும் கிடையாது. உங்களுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை. பக்கல் பசங்க உனக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, ஏவலும் இல்லை, பில்லி சூன்யம் இல்லை, பல்லி சூன்யமும் இல்லை. எது பேர் அவன் சொல்றீங்க? அல்லேலூயா. தகடில் எடுத்து வந்து தகடை பண்ணி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் என்ன போட்டு சாப்பிட்ணும்? தகடு உங்களுக்கு செஞ்சு எடுத்து வந்து உங்கள்கிட்ட வச்சுட்டாங்க உங்கள் வீட்டிலனா, அது எடுத்து அது மேலே ஒரு ஆஃப் பிரியாணி வேணுது அதில் கொட்டி அழகாக சாப்பிட்டாலும் அது ஒன்றுமே நம்மளுக்கு வராது. எத்தனை பேர் இந்த ஆவியை நம்ம சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக பின்னாடி அநேக ஆவிக்குரிய மண்டலத்தில் பொல்லாத கிரைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியை நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். குறி சொல்றது உங்களை மேற்கொள்ளாது, மந்திரவாதம் உங்களை மேற்கொள்ளாது, பில்லி சூனியம் மேற்கொள்ளாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர் மந்திர சொல்ல கூட்டின்னு வரான், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், அந்த ஜனங்களை சாப விட வேண்டும். இல்லை, சபிக்கிற வார்த்தைகளை, சபிக்க வந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாக கர்த்தர் மாற்றி போட்டார். உங்களை துன்பப்படுத்தின வருகிறவர்களே உங்களோடு கூட சமாதானம் பண்ண செய்வாராக. எது பேராமல் சொல்லுங்க. உன்னோடு கூட போராடினர்கள் கர்த்தர் தேடி காணாது இருப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு 12 சொல்கிறான் பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளிய சொல்வது என் கடமை அல்லவா என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு இடத்துல போய் நின்று ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நின்று ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வருது. ஒன்னொரு அந்த பாலாக் ராஜா சொல்கிறாரு, உனக்கு இங்கே நின்றாதான் உனக்கு ஆசீர்வாதம் வருது, பக்கத்தில் ஒரு மலை மேலே போயிட்டு அங்கே நின்று சொல்லு, அங்கே உனக்கு சபிக்கப்பட்ட வார்த்தை வரும் சொல்லிட்டு இன்னொரு இடத்துல கூட்டின்னு போகிறார் பாருங்க. 14 வசனம். அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோபின் வெளியில் அழைத்து கொண்டு போய் அங்கே போய் நிற்கிறதை பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். 18 வசனம் படித்து பார்த்தேன். அப்பொழுது அவன் தன் வாக்கினை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்த கேளும், சீபரோன் குமாரனாக எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. எத்தனை சொல்றீங்க? தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலை வேளை நீங்க நினைத்து கொண்டு வருக்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நான் மீட்கப்பட்டவனா? ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நீங்கள் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தராலே நீங்கள் உயர்த்தப்பட்டவர்கள். எது பேராமல் சொல்றீங்க? உங்கள் தீமைகளை நான் நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். எது பேராமல் சொல்றீங்க? அவர் சொல்லி நடக்காதது ஏது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. பலமாம். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே,
உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். எது விராமன் அல்லேலூயா. அப்போ அங்கே இன்னொரு இடத்துல இருந்து நின்று அந்த ஜனங்களை சபிக்க சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது, 20 வசனம். இது ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்ப கூடாது. அவர் யாக்கோப்பின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள்ளே இருக்கிறது. கரங்கள் தட்டிய மகிமைப்படுத்துங்க. ராஜாவின் கம்பீரம், ஜெய கம்பீரம் அது நமக்குள்ளே இருக்கிறது. நாம் சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வந்து அழகாக கர்த்தருடைய வார்த்தை சபிக்கும்படியாக வந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. அங்கே தோட்டத்தை ஒரு பெரிய வெளிப்பாடை பார்க்குறான். என்ன பார்க்குறான்? ஆண்டவர் அவளோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனால் உள்ள இருக்கிற ஜனங்க எப்படி இருக்காங்க? சாப்பாடு இல்லை, அப்பம் இல்லை, இறைச்சி இல்லை, தண்ணி இல்லை என்று முறுமுறுத்து இருக்காங்க. ஆனால் வெளியில் நம்மளை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? நீங்கள் இந்த நாட்களில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில நெருக்கடியோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ராஜாவின் ஜெய கம்பீரமானவர் அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரமானவர் அவர் நமக்குள்ளாக தான் இருக்கிறார், நமக்குள்ளாக தான் வாசம் பண்ணிக்கிறார். எத்தனை பேராம சொல்றீங்க? அடுத்த வசனம் சொல்லு பாருங்க. தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி காண்டாம் மிருகத்துக்கு போய் அறிக்கை செய்வா. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே, அறிக்கை செய்ய, என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய அறிக்கை செய்ப்பா. பலன் உண்டு. என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆகும். கரங்க தட்டி மையப்படுத்துங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆனால் உள்ள இருக்கிற ஜனங்க பலனில் நினைக்கிறீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கு எண்ணத்துக்குள்ளாக, உங்கள் சிந்தைக்குள்ளாக எனக்கு பலனே இல்லை, நான் என்ன செய்ய போறேன் நீங்கள் புலம்பாதீங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நம்மளுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர்ல நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ எனக்கு தேவ பலனும், கிறிஸ்துவ எனக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். அவருடைய பலம் நமக்குள்ளாக இருக்கிறது. என்னுடைய பலத்தினாலையும் உங்களுடைய பலத்தினாலையும் இந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தருடைய பலத்தினாலையும் அவருடைய கிருபையினால் தான் ஊழியம் செய்ய முடியும். உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேராம சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி இது நம்மளுடைய பலனா? கிடையாது. பேச தெரியுமா? தெரியாது. எல்லாம் அவருடைய பலனா இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனா இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வை வேற மாதிரியா இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பார்க்க பார்வை எப்படி இருக்குதுன்னா, நீங்க பலன் உள்ளவர்கள், நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பார்வையில் அப்படிதான் பார்க்கிறவங்கள. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் கடனாளிகள் கிடையாது. கடனாளியாக கர்த்தர் உங்களை பார்ப்பதில்லை, உங்களை கோடீஸ்வரனாக கர்த்தரை பார்க்கிறார். பரிபூர்ணம் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக கர்த்தரை பார்க்கிறார். நீங்கள் புலம்பாதீங்க, அழுவாதீங்க. எத்திபிராம சொல்கிறீங்க. ஆண்டவர் பார்க்குற பார்வை வேறு விதமாக இருக்கிறது. தாவீது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? ஆடு மேய்க்க தான் அனுப்புறாரு. அந்த தாவீது தான் கர்த்தர் ராஜா கர்த்தரை மாற்றினார். கிதியோன் எளியவன் சிறியவன் என்று சொல்கிறான். அவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய மீட்பை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? சிம்சோனை கொண்டு தான், குழந்தையே இல்லாத மனோபாவுக்கும் கொடுத்த குழந்தை சிம்சோனை கொண்டு தான் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். திக்குவாயாக இருந்த அவன் மோசை மூலியமா தான் பெரிய மீட்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாட்களில் பலனே இல்லாத உங்களை கொண்டு, என்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களையும் அவருடைய சித்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றியே முடிப்பாராக. இது என்ன பலன்? இது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நாம் பலனுடையவர்களாக இருக்கிறோம். நான் பலவீனமானவர்கள் கிடையாது, நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். நான் பலவீனமாக இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலன் அதை சொல்றாரு, நான் பலவீனமாக இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். இது என்ன பலன்? இது கிறிஸ்துவின் பலனாக இருக்கிறது. இது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 23 வசனம். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்ற கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். யாருக்கோ
ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறதே, ஆண்டவர் வெளியரங்க இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் செயல்படாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமலே போகும். அது திரும்பி போகும். அது ஆசீர்வாதமாக மாறும். பகல் பாசம் உங்களுக்கு விரோதமாக இருந்த ஆயுதத்தை மறந்து போச்சு. என்ன சொல்லுங்க நீங்களே? வாய்க்காமலே போகும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தலையெழுத்தையும் கையெழுத்தையும் மாந்திரமோ வாய்க்காமலே போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே வாய்க்கும், அதே நிலைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நிலைக்குங்க, மந்திரவாதம் நிலைக்காது. நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அது ஓவர்டேக் பண்ணி போயிடும். எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? மந்திரவாதத்துக்கு பயப்பட தேவையில்ல, குறி சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்ல. ஆமேன். நாட்களை பார்க்க தேவையில்ல. யாரா நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ன பார்க்குறீங்களா? கிடையாது. இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், இதில் களி கூர்ந்த மகிழ கடவோ. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். எது பேர் ஆமன் சொல்கிறீங்க? குழந்தை ராவு காலத்தில் பிறந்தா வானம் சொல்லிடுவீங்களா? எம்ம கணத்தில் பிறந்தா வானம் சொல்லிவிடுவீங்களா? கிடையாது. எல்லா நாளுமே கர்த்தர் கொடுத்த நாள். சவுல் எப்படி விழுந்தான் தெரியுமா? தாவீதுக்கு முன்னாடி சவுல் இருந்தார்ல, அந்த சவுல் எப்படி விழுந்தார்? அவர் அஞ்சனை பார்க்க போவார். குறி சொல்றதுல போய்ட்டு என்ன குறி சொல்ல சொல்லி கேட்பாரு. அஞ்சனை பார்க்கக்கூடாது, நாட்களை பார்க்கக்கூடாது. இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், இதில் களி கூர்ந்த மகிழ கடவோ. இதிலே களி கூர்ந்த மகிழ கடவும். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆண்டுக்கு நன்றி சொல்லிக்கிற நாளாக இருக்க வேண்டும். எல்லா நாளுமே எனக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. எல்லா நாளுமே எனக்கு பாதுகாப்பு நாளாக இருக்கிறது. எதிராம சொல்லுங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எங்கே போயிட்டு வந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு என் மேலே இருக்கிறது. என் பிள்ளைகள் வீட்டை விட்டு காலேஜ் ஸ்கூலுக்கு எங்கே வேலைக்கு போயிட்டு வந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. என்னுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு எங்கே போயிட்டு வந்தாலும் என் கணவருக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. என் மனைவி எங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் அவன் பாதுகாப்பு இருக்கிறது. என் மாமியார் மருமகன் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க மேலே இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேலே இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்திரவாதம் செயல்படாது. மந்திரவாதம் நம்மளுக்கு முன்னாடி நிற்காது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும், பாலசிங்கம் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெற்றுண்டர்களை ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர் ஆசீர்வதிக்கவும் வேண்டாம். அதுக்கு பிலேயாம் பாலாக்கை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது படி எல்லாம் செய்வேன், உம்மோடு கூட நான் சொல்லவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக பார்க்கிறாரு. இந்த ஜனங்கள் சிங்கத்துக்கு ஒப்பா பார்க்கிறாரு. பாருங்க, நீங்க தான் சிங்கம். எது பேர் அவன் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சிங்கம். சிங்கம் சிங்கத்துக்கு பிறந்தது யார் சொந்த? பாருங்க, அதை வந்தாலும் கரெக்டாக எடுத்து விடுவாங்க. சொல்லுங்கள். சிங்கத்துக்கு பிறந்தது, பூனைக்கு பிறந்தது, நாமளாம் சிங்கம். பால யூத ராஜ சிங்கத்துக்கு அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நானும் சிங்கமாக இருக்கிறேன். மோசை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? உன்னை பார்வோனுக்கு உன்னை தேவனாக வைப்பேன், பார்வோனுக்கு நான் உன்னை கடவுளாக வைப்பேன். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா குட்டி கடவுளாக பார்க்குறாரு. நம்ம சிங்கமாக கருத்தில் பார்க்குறார். அந்த துஷ்ட சிங்கத்தை போலவும் பால சிங்கத்தை போலவும் நிமிர்ந்து நிற்பார்கள். நமக்கு தலை குனிந்து நிற்கிறாள் கிடையாது, நாம் நிமிர்ந்து நிற்கிறார்கள். எத்தனை பேர் நாம் சொல்லுங்க. என் பூமியில் சகல ஜாதிகளிலும் என் குடும்பம் மேன்மையாக இருக்கும். அப்படி இழுத்து சொல்லாமா? இந்த உலகத்திலே சகல ஜாதியிலும் என் குடும்பம் மேன்மையாக இருக்கும். மேன்மையாக இருப்போம், கீழ்மையாக இருக்க மாட்டோம், தாழ்ந்து இருக்க மாட்டோம். பால சிங்கத்தை போல் நம்ம இருப்போம். நாம் நிமிர்ந்து நிற்போம், வெக்கம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன. எல்லாரும் வாய்கள் திறந்து பாடலாமா? கண்கள் நீதிமானை, செவிகள் மன்றாட், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை
என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை நீ நடத்தி செல்வே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பீலியாம் கூட்டு போயிட்டு பாலாக்ராஜ் என்ன பண்ணாரு? 2 இடத்துலயுமே நிக்க வச்சு சபிக்க சொல்றாரு. 2 இடத்துலயுமே ஆசீர்வாத வார்த்தை வருகிறது. 3வது இடத்துல கொண்டு போற பாருங்க. 27 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, 27 படிச்சு பார்த்தீங்கன்னா, என்னாகும் 23 27 அப்பொழுது பாலாக் பீலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்திற்கும் அழைத்து கொண்டு போகிறேன், நீர் அங்கிருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்குமோ என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயாரின் கொடிமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். அங்கதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேற இடத்துல போய் நின்று சபிச்சா அது சபிக்கிறது ஆண்டருக்கு பிரியம் என்று அந்த பாலாக்கு நினைக்கிறான். இல்லை இல்லை, இது நம்ம சபிக்கிறது ஆண்டருக்கு பிரியம் இல்லை, நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அவர் எப்படி சொல்றா பாருங்க. 5ஆம் வசனம் 24 என்னாகும் 24:5 யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா அழகானவர்கள். நீங்கள் பக்கல் பாச, நீங்கள் ரமேஷ் பாய் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப எத்தனை வாட்டி சொல்லுது அம்மா? சொல்லுமா, நீங்கள் ரொம்ப. அனுஷா நீ ரொம்ப சொல்லுங்க சிஸ்டர், நீங்கள் ரொம்ப. நான் ரொம்ப அழகாக இருக்கிறேண்ணா. ஆவியான உங்களுக்குள்ளாக இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார், நம்ம அழகானவர்கள். கணவன் மனைவி பக்கத்தில் உட்கார வச்சு இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா, கணவன் மனைவி பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் ரொம்ப ஆயா ஆயா வார்த்தை ஃபர்ஸ்ட்ல வருது. தாத்தாப்பா சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப சொல்லுது ஆயா. தாத்தாப்பா சொல்லு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்க தாத்தா சொல்லு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்க தாத்தா. தாத்தா தாத்தா கிடையாது உங்களுக்கு, எனக்கு தான் தாத்தா. ஆமாம், எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? உங்களுடைய மனைவி பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப. ரமேஷ் பிதர் சொல்லுங்கள், உங்கள் மனைவி பார்த்து நீங்கள் ரொம்ப. ஆமாம், ரவி பிதர் நீங்கள் சொல்லுங்கள். வேறு எதுனா சொல்லுப்பா, இதெல்லாம் எனக்கு வராதுப்பா எனக்கு. சொல்லு பிதர். ரவி பிதர் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறப்பா. போனா போ. சுகுமார் பிதர் நீ சொல்லுங்க. ஐயோ, அவர் எப்படி தான் சொன்னார்? அவர் சொன்னது எப்படி தான் மச்சே? நீ ரொம்ப அழகா இருக்கிற. லதா சிஸ்டர் சத்தியம் பிதர்ப்பா சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுவீங்க தான் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லாமல் சொல்லி தான் இருக்கீங்க. ஆனால் அவங்களும் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்கள் நானும் எல்லாருமே அழகானவர்கள், எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள், எல்லாருமே காண்டாமிரத்துக்கு ஒத்த பலனுடையவர்கள். மந்திரவாதம் நம்மளை மேற்கொள்வதில்லை, தந்திரவாதம் நம்மளை மேற்கொள்வதில்லை, பில்லி சூனியம் மேற்கொள்வதில்லை, எதிரிகள் சொன்ன சபிக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்ளவில்லை. அது ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் மாற்றுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரியம் பிரியம். கரங்களை தட்டி, இஸ்ரவேலை உங்களை ஆசீர்வதிப்பது, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பது, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பது, உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பது, உன் ஆவி ஆத்மா ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. அதுதான் ஒரு சந்தோஷமா இருக்கிறது. உற்சாகமா கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 3 இடத்துல வரான். 3 இடத்துல ஆண்டவர் வருது, ஆசீர்வாதமான வார்த்தை வருது. சபிக்கப்பட்ட வார்த்தை வரல, வரவிட மாட்டார் ஆண்டவர். சபிக்கிற வார்த்தையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுகிற வார்த்தையை மாற்றுவார். எத்தனை பேர் சொல்லுங்க? உங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கிற ஒவ்வொரு சொல்றதுல அப்படி ஆமன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பின்னாடி சொல்லப்படுகிற ஒவ்வொரு சபிக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாக கர்த்தர் மாற்றுவார். முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடியே பின்னாடி ஏசுவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவாங்க? மோசமாக புறம் கூறுவாங்க தெரியுமா? இங்கே நல்லா சிரிச்சு பேசுவாங்க, அங்கே போய்ட்டு வேறு மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட எல்லா சபிக்கப்பட்ட வார்த்தைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாக கர்த்தர் மாற்றுவார்.
அல்லேலூயா. அதுதான் வார்த்தை வருது பாருங்க. யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். இந்த வார்த்தை சொல்ல மறந்துடா, அறிக்கை செய்யலாமா இந்த வார்த்தையே? யாக்கோபே, யாக்கோபே, ஏசப்பாட பிள்ளைகளே, கிருபையின் வார்த்தையின் பிள்ளைகளே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் உங்களை அழகாக பார்க்குறாருங்க. முடி நிறைச்சிருந்தால் நீங்கள் தான் அழகானவர்கள், பல்லு குட்டிருந்தால் நீங்கள் தான் அழகானவங்க, தோல் சுருங்கி நீங்கள் அழகானவங்க, இளமையாக இருந்தால் நீங்கள் தான் அழகானவங்க. எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? சிறு பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தான் அழகானவங்க, ஞானமே இல்லைனாலும் நீங்கள் தான் அழகானவங்க, பேசவே தெரியலாம் நீங்கள் தான் அழகானவங்க, பணமே கையில் இல்லைனாலும் நீங்கள் தான் அழகானவர்கள். உங்களை பின்னாடி ஜனங்களை எப்படி வேணால் பேசலாம், ஆனால் கர்த்தருடைய பார்க்க நம்ம அழகானவர்கள், நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் எடுத்து போடாதீங்க. எது பேர் அவன் சொல்கிறீங்க? அடுத்த வாசம் சொல்லுது பாருங்க. அவைகளை பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? பரவி போகிற ஆறுகளைப் போல பார்க்குறாரு. தண்ணி நீரோட்டங்கள் செழிப்பாக இருக்கிறதா பார்க்கிறாரு. நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுர் விருட்சங்களைப் போலவும் இருக்கிறதை பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க? ஆண்டவர் நம்மளை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அவர்களுடைய நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களை பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாவே பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்குள்ளாக இருக்கிறது. நாம் சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் குறித்து சொல்றாரு, உன்னை தகப்பனை விட்டு வா, உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் நான் சபிப்பேன். பகல் பசங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன். உங்களை யாருன்னா சபிச்சாங்கன்னா அந்த சபிக்கப்பட்ட வார்த்தை அதற்கு நம்மளுக்கு ஆசீர்வாதமாகவும் அவர்களுக்கு சாபமாகவும் மாறும். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தை சாபத்தை எல்லாம் நீங்களாக்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? கடற்கரை மணல் தனையான ஆசீர்வாதமோ, வானத்து நட்சத்திரங்களை ஆசீர்வாதமோ, ஆமென், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார் என்று வருகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் மனுஷனுக்கு சொன்ன வார்த்தை ஆசீர்வாதம் தான். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆமென் பறவைகளையும் நட்சங்களையும் ஆண்டு கொள்வேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். மனுஷனுக்கு முதல் வார்த்தையும் ஆசீர்வாதம் தான். கிருபையின் வார்த்தை ஊழியத்தில் உட்கார்ந்து உங்களுக்கும் ஆசீர்வதிக்க வார்த்தைகள் தான் உங்களுக்கு கடந்து வருகிறது. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏரே பாபா பாபா ஹல்லேலூயா. நீங்கள் பலனுடையவர்கள், நீங்கள் பலனுடையவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் உணர்றீங்க? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கண்மலையிலிருந்து ஆண்டவர் உங்களை கண்மலை உச்சிலிருந்து பார்க்கிறேன், குண்டுகளிலிருந்து அவர்களை பார்க்கிறேன். ஜனங்கள் பாவத்தோடு கலவாமல் தனியே வாசமாக இருக்கிறார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை எண்ணவே முடியாதுங்க. உங்கள் எண்ணத்தில் கொண்டு வாங்க. யாக்கோபனுடைய தூளை எண்ணத்தக்கவன் யார்? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எண்ணத்தக்கவன் யார்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. பணம் மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. பணம் ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி தான், 1% தான். இந்த உலகத்தில் எத்தனை பேர் பணம் வச்சுருக்காங்க, ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் கூட ஆண்டவர் நிறைவாக நம்மளை நடத்துகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. ஹல்லேலூயா. 47 சேட் நைட். ஹல்லேலூயா. டி. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவாரச்செயில் தீரச்சி தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவாரச்செயில் தீரச்சியை தருவார். ஓ நாத்துமாவை திருப்தி செய்வார். ஓ
ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டி போக்கி நீவர் சொல்லி நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டி போக்கி நீவர் சொல்லி நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். சொல்லமா, துதிப்போரை விடமாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். திருப்பி ராம சொல்றீங்க. நுகத்தடி விரல் நீட்டி போக்கி நிப சொல்லி நடு நின்று நீக்கி. நம்மளுக்கு விரோதமாக எழும்பப்பட்ட எழுதப்பட்ட ஆயுதங்கள் எல்லாவற்றையும் வாய்க்காமல் செய்வார். நுகத்தடி விரல் நீட்டி போக்கி உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட நிப சொல்ல எல்லாம் உங்கள் நடுவில் நின்று நீக்கி நம்மளை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் உங்கள் பார்க்குற பார்வை, ஆண்டவருடைய பார்வை எப்படி தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்கிறாரு. நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாக பார்க்கிறாரு. நீங்கள் உங்களை அழகான ஜனங்களாக கருத்தில் பார்க்குறாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுடையவர்களாக கருத்தில் பார்க்குறாரு. அல்லேலூயா. குறி சொல்லுதலும் ஏவுதலும் உங்களுக்கு மேற்கொள்வதில்லை என்று ஆண்டு பார்க்கிறாரு. ராஜாவின் ஜெய கம்பீரமானவர் அவர் நமக்குள்ளாகவே இருக்கிறார். நமக்கு தெரியல, ஆனால் வெளியிலிருந்து மனுஷன் பார்க்குறான். ராஜாவின் ஜெய கம்பீரமானவர் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். நீங்கள் ஏதோ சாதாரண போயிட்டு சாதாரண வந்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் நடுவில் ஜெய கம்பீரமானவர் இருக்கிறார். உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலும் மத்தியில் தான் இருக்கிறார். ஜெய கம்பீரமானவர், வானத்தை பூமி படைத்த தெய்வம், அவர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். உங்கள் கூட தான் வருகிறார். நீங்கள் போகும்போது வரும்போது ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் ஜெய கம்பீரமான நமக்குள்ளாகவே இருக்கிறார். ஓ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகளாக இருக்கிறது, எவ்வளவு அழகானவர்களாக இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட சபிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாக கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடந்த நாட்களில் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கையின் பிரயாசத்தை குறித்து விரோதமாக சொல்லப்பட்ட எல்லா சபிக்கப்பட்ட வார்த்தைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. சாபம் நம்மை மேற்கொள்வதில்லை.
சாபம் நம்மளை மேற்கொள்வதில்லை, வியாதி நம்மளை மேற்கொள்வதில்லை, ஆமென். சபிக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மளை மேற்கொள்வதில்லை. நம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் நாம் மீட்கப்பட்டவர்கள். ராஜாவின் ஜெய கம்பீரமானவர் அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஓ, காண்டமிருத்து கொத்த பலன் நமக்குள்ளாக இருக்கிறது. பாலசிங்கத்தை போல பலனுடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவே எனக்கு தேவ பலனோ, கிறிஸ்துவே எனக்கு தேவ ஞானமா இருக்கிறார். அவர் தான் எனக்கு பலனா இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவது நம்மளுக்கு பலனா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு நேரத்தோடு அவரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், முழு நேரத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம ஆண்டவர் இடத்துல அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறா தெரியுமா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா பார்க்குறாரு. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறா தெரியுமா? காண்டாமிருக்கத்துக்கு கொத்த பலனுடையவர்களா பார்க்குறாரு. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறா தெரியுமா? நீங்கள் எவ்வளோ அழகானவர்கள் என்று ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் எப்படி பார்க்குறா தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை என்று பார்க்குறாரு. உங்களுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை என்று பார்க்குறாரு. அவர் ரத்தத்தினால் நம்மளை மீட்கப்பட்டார் என்று பார்க்குறாரு. தேவன் சபிக்காத நான் எப்படி சபிப்பது? எப்படி உங்களை யாராலுமே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய கரம், ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், மற்றவர்கள் சாபம் நம்மளுக்கு வராது, நிச்சயமாக வராது. கர்த்தர் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களோட கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை குறித்து எவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்களை குறித்து இவ்வளோ அழகாக நீங்கள் வர்ணிச்சிருக்கீங்க ஆண்டவரே. உங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், ஆனால் நீங்கள் எங்களை குறித்து மேன்மை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைப்பது, நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதே உங்களுக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கீங்க சாமி. எங்கள் கையின் பிரயாசங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மையாக உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் மக்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். என் மக்களை பாதுகாப்பு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எழுதப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் ஜனங்களுக்கு விரோதமாக ஒருவேளை அப்பா பில்லி சூனிகள் அப்பா இருந்தாலும் கூட அப்பா அவர்களுக்கு விரோதமாக அனுப்பப்பட்ட எல்லா காரியங்களும் பைபாஸ் பண்ணி திரும்பி போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் மக்களை ஆளுகை செய்யாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டு நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் செய்ய சொல்ல, நாத்துமாவே கர்த்தர் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.